அரசியல பொறுத்தவரையும் சரியான நேரத்துல சரியான முடிவு யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நிலைச்சு நிற்பாங்க அப்படின்றதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. ஆனா இதுல வந்து ஒரு சிலர் வந்து முடிவு எடுக்காம வந்து பின்தங்கி போயிடுறாங்க பத்தியா, அவங்க வந்து அரசியல்ல காணாம போயிடுவாங்க. அதுல வந்து நம்ம ஐயா ஓபிஎஸ் வந்து அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் ஒரு முடிவை தன்னுடைய நிலைப்பாடு என்ன சொல்லாம இருக்காரு. ஏன்னா இப்ப தை முடிஞ்சு மார்ச் மாசமா வரப்போகுது. ஆனா இன்ன வரைக்கும் அவர் வந்து தன்னோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லவே இல்ல. கூட்டணி இப்ப குறித்து அறிவிக்க போறாரா, இல்ல தனியா நிக்க போறாரா, இல்ல நிக்காம போறாரா என்று எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இதனால வந்து அவங்க கூட இருக்காங்க பாத்தியா ஆதரவாளர், அவங்களாம் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னடா இது நம்ம பையன் ஒரு முடிவை சொல்ல மாட்டேங்கிறாரு, யார் கூட சேர்றதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, தனியா நிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்க ஒரு டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு கட்டத்துல என்னன்னா, சரி ஓகே நம்ம வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருவோம். அவங்க கூட போனா இப்ப மேலிடம் சொல்லுவோம் இல்லையா, டெல்லி. அவங்க சொன்னா இவர் கேட்டுப்பாரு, நம்ம எடப்பாடி ஐயா வந்து கேட்டுப்பாரு. ஆனா அவங்க பேச்சு கேட்டு நம்ம வந்து அதிமுகவோட சேர்ந்துட்டோம்னா நம்மளோட செல்வாக்கு என்ன மறுபடியும் நம்ம நிரூபிச்சலாம். அவங்க அந்த கணக்கு போட்டாரு. பட் ஆனா எடப்பாடி ஐயா வந்து திட்டவட்டமா சொல்றாரு, நீங்க இந்த பக்கம் வரக்கூடாது, இது வந்து இந்த பக்கம் ஒன்வே தான், நீங்க போனா போனதை மறுபடியும் ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படின்னு. இதனால வந்து நம்ம ஓபிஎஸ் ஐயா வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. எப்படி நம்ம சேர்த்து போறோம் பார்த்தா இப்படி சேர்த்தாம நம்ம தள்ளிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து டெல்லி தான். நான் பாட்டு சிவனேன்னு இருந்தாங்க. நீ அங்க போ, இந்த லெட்டர் கூட என்னை சேர்த்துப்பான்னு சொன்னா இங்க பார்த்தா என்ன சேர்த்துக்க மாட்டாரு அப்படின்னு டெல்லியில வந்து ஒரு ஐயா வந்து கோபமா சொல்லிட்டாரு. என் தன்மானத்தை விட்டுட்டு நாங்க போனா இப்படி சொல்லிட்டாங்களே, இனிமேல் அந்த பக்கம் வர மாட்டோம் அப்படின்னு திட்டணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டாரு. சரி ஓகே, ஏடிஎம்கே இல்லைன்னு ஆயிப்போச்சு, டிஎம்கே இல்லைன்னு ஆயிப்போச்சு. சரி வேற என்ன பண்ண போறாரு, தனியா கட்சியா அதுவும் இல்லை, சரி வேற என்ன பண்ண போறாரு அப்படின்னு அவங்க தொண்டர்ல ஒரு மத்தியில ஒரு குழப்பத்துல இருந்தாங்க. சரி இதுல ஐயாவோட நிலைப்பாடு என்னதான் தெரிஞ்சுக்கலாமே அப்போ நம்ம ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்ம டீம் சார்பா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவர் ஃபோன் எடுக்கல. ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அவர் ஃபோன் எடுக்க மாட்டோம் நமக்கே தெரியும். அதனால வந்து நம்ம அவர் நெருங்கிய வட்டாரத்துக்கு ஃபோன் அடிச்சோம். ஓபிஎஸ் ஐயாவோட கார் டிரைவர் பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணா பையன், அவனோட மச்சினச்சியோட அக்கா ஃப்ரெண்டு. அவர் வந்து நமக்கு தெரிஞ்சவர் தான். நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணோம். என்னண்ணா எங்கன்னா பார்க்க போறதில்ல, இது மாதிரி ஐயாவோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல, அதெல்லாம் ஒரே டென்ஷனா இருக்குண்ணா. அவர் உடனே தெளிவாக சொல்றாரு, அண்ணா இதுதான் ஐயாவோட நிலைப்பாடு, நீங்க தப்பா நினைச்சீங்க, ஐயா வந்து இந்த எலெக்ஷன் நிக்கிறதுல அப்படின்ட்டாரு. என்னன்னா சொல்றேன்னா, ஆமா இந்த எலெக்ஷன் ஐயா நிக்க போறதில்ல, கட்சியும் ஆரம்பிக்க போறதில்லைன்னாரு. அப்ப என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டது, அவர் அப்ப அவர் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்காரு. அது இன்னும் யாரும் உங்களுக்கு தெரியாது. அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னா, இந்த எலெக்ஷன்ல எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதுதான் பண்ண போறாரு அப்படின்னாரு. ஏன் அப்ப எலெக்ஷன் நிக்காம எப்படி பண்ண போறாருன்னு, ஆமா ஏன்னா ஏடிஎம்கே என்ன திட்டம் வகுக்கணும் ஐயாவுக்கு தெரியும் இல்லையா, அதை வச்சு எடப்பாடியை வீழ்த்தணும். அதே நேரத்துல அவர் கூட இருக்கிற பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவரே வீழ்த்தணும். ஏன்னா இவருக்கு இதெல்லாம் துரோகம் பண்ணி ஏமாத்தி தான் வெளியே போனாங்க. அவங்கள வீழ்த்துறதா இப்ப ஐயாவோட ஒரே குறிக்கோள். அதுக்காக தான் வந்து ஐயா இப்போ மும்முரமா செயல்படுறாரு அப்படின்னாரு. சரி ஓகே, இதெல்லாம் ஓகே. இது எப்படி ஐயா தன்னிச்சையா செயல்படுறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும் ஐயாவுக்கு. அதிமுகவில் அத்துப்படி எல்லாமே, யார் என்ன பிளான் போடுவாங்க, எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு ஐயாவுக்கு தெரியல. அதனால அவர் அசால்ட்டா செஞ்சுட்டுவாரு. அதை பத்தி நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னாரு. சரி ஓகே, ஐயா நிக்கல அதுல இருக்கட்டும். பட் ஆனா அவரை நம்பி இருக்காங்க பாத்தீங்களா ஆதரவாளர், அவங்களுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் அப்ப அதுக்கு ஒன்று சொன்னாரு. அதுக்காக தான் ஐயா வெயிட் பண்றாரு. ஏன்னா அவரை நம்பிதான் நிறைய பேர் கூட வந்திருந்தாங்க. அப்ப அவரை நம்பிதான் வந்து எல்லாமே எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டாங்க. இப்ப அவரை மட்டும் தனி விட்டு போக மாட்டார் இல்லையா. ஆனா அவருக்காக தான் ஐயா வந்து இப்ப கூட்டணியில கொஞ்சம் சில பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இப்ப அதிமுக இல்ல திமுக இல்லைன்னா என்ன, நமக்குன்னு இருக்க தாவேக்கா, அங்க ஐயா பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்த இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஐயா வந்து தாவேக்கா கூட கூட்டணி வச்சு எங்க எங்க எடப்பாடி நிக்கிறாரோ, அவங்க சார்பான ஆளு நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம ஐயா களத்துல இறங்குறாரு. அவங்கள தோக்கடிக்கிறாரு. ஏன்னா எடப்பாடி மீண்டும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இவரோட செல்வாக்கு குறைஞ்சிடும் பாத்தீங்களா. இந்த செல்வாக்கை தக்க வைக்கணும் அப்படின்னா அவரை வீழ்த்தணும். ஏன்னா அவரை தொடர்ந்து தோத்துட்டு வர்றாரு இல்லையா. இதையும் ஒரு தோல்வியா அவருக்கு கொடுத்துட்டுன்னா நாம இல்லாம அதிமுக இல்லைன்ற ஒரு கட்டம் வந்துடும் பாத்தீங்களா. அதுக்காக தான் ஐயா மும்முரம் செயல்படுறாரு. இப்போதைக்கு ஆதரவாளருக்காக தான் ஐயா கொஞ்சம் தாக்கு பிடிச்சு நிற்கிறாரு. இல்லைன்னா இப்ப களத்துல இறங்குவாரு. இப்ப நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, கூட்டணி கொடுத்து சீமா அறிவிச்சிருவாங்க. நான் சொல்லிட்டு ஒன்னேன், ஐயா தை முடிப்போது மாசி வரப்போகுது, இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணி எலெக்ஷனே முடிஞ்சிடும் பாத்துக்கோங்க ஐயா அப்படின்னா. அவரு உடனே சிரிச்சாரு, இல்ல இல்ல அந்த அளவுல போகாத மாட்டாரு நம்ம ஐயா, டக்குன்னு சொல்லிடுவாரு அப்படின்னா. உடனே ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா வாங்க நம்ம ஐயா மீட் பண்ணுவோம்னாரு. இல்ல இல்ல இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்ம ஐயா கிட்ட வந்து ஐயா என்கிட்ட ஐடியா கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால ஐயா அங்க வந்து வரல, எதாவது நீங்களே சொல்லுங்க, நாம டேரக்டா ஃபோன் பண்ண ஐயா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. என்னடா முருகனே ஃபோன் பண்ணிட்டான், நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதெல்லாம் நான் அந்த பக்கம் வர மாட்டேன், நீங்களே என்னன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னா. சரி நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னாரு. நான் ஒண்ணு அவர்கிட்ட சொன்னேன், நீங்க வந்து நான் சொன்னதை சொல்லாதீங்க, நீங்க சொன்னதாவே இருக்கட்டும். ஏன்னா நான் சொன்னா நினைச்சா ஐயா அப்படி எதுவும் நினைச்சுப்பாரு. அவர் வந்து ஏடிஎம்கே கூட போட்டோ இல்ல டிஎம்கே கூட போட்டோ அது பிரச்சனை இல்லை. பட் ஆனா ஐயா தனித்து நின்னாருன்னா அவரோட செல்வாக்கு என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, அவருக்கான ஓட் பேங்கிங் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாருங்கன்னா அவருக்குன்னு மறுபடியும் செல்வாக்கு கூடும். இதனால வந்து அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் என்றவர் வந்து முக்கியமானவரா மாறிடுவாரு அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல நானும் அதை பத்தி ஐயா கிட்ட சொல்றேன், அவர் எலெக்ஷனுக்கு நிக்கிறதுக்கான வழி என்ன அதை பாக்குறேன்னாரு. ஐயா நான் எலெக்ஷன் நிக்க சொல்லுங்க, அவர் நின்று அவரோட செல்வாக்கு நிரூபிக்கணும். அப்பதான் மக்கள்கிட்ட வந்து ஓகே ஓபிஎஸ் என்பவர் வந்து இன்னும் உச்சத்துல தான் இருக்காரு அப்படின்னு அவங்க மக்களும் நினைப்பாங்க அப்படின்னா. சரி ஓகே நான் பேசுறேன் அப்படின்னாரு. என்னோட கருத்து என்னன்னா, ஐயா வந்து சீக்கிரமா
கூட்டணி குறித்து அறிவிக்கணும். அப்படி இல்லையா, நான் வந்து கூட்டணிலாம் அறிவிக்க போறதில்ல, நான் தனித்து நிற்க போறதில்ல, என்னோட நிர்வாகிகள் மட்டும் தான் நிற்க போறாங்க, இல்லை எங்க ஆதரவாளர்கள் மட்டும் தான் நிற்க போறாங்க அப்படின்றத டக்குன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கேன், அதுக்கேற்ற மாதிரி ஆதரவாளரும் தொண்டரும் வீரியமா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்கன்றது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.